வீடியோ போட்டோன்னே நல்லவங்க நம்பாதீங்க. இந்த பொண்ணுடைய வேலை என்னன்னா, யாராவது டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போடுற பெண்கள் ஆண்கள்கிட்ட போய் வாண்டடாக படுவடிச்சு, அதாவது என்னையெல்லாம் வந்து இன்னொரு மாற்று சமுதாய மக்களை வச்சு பேரை வச்சு திட்டினதும், என்னோட தளபதி என்னையை வச்சு அசிங்கமாக பேசினதும், அது மட்டும் இல்லை அவனோட குழந்தையிலேருந்து எல்லாத்தையுமே மார்க்கிங் பண்ணி போடுவேன், கதறி குடும்பமே சாங்கடின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் அந்த டக் டக் டக்குன்னு ட்ரேட் பண்ணிடுச்சு இந்த பிள்ளை. ஆனால் நான் எதுவுமே பேசலை, நம்ம ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசலை. எனக்கு இது எவ்வளோ தில்லாலங்கடி தெரியும். ஸோ நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், மக்கள் பார்க்கட்டும்னு போட்டேன். இப்படித்தான் ஒவ்வொரு டிவிக்கு தம்பிங்கிட்டே அண்ணங்கிட்டையுமே பேசுறது. உடனே நடிப்பு பார்த்துக்கங்க, அது உண்மையான அழுகல். ஆல்ரெடி கிளிசரினை ஊற்றி கண்ணை செவக்க வச்சு அப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணுதான் அந்த பொண்ணுடைய. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இருந்தாலும் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ போஸ்ட் பண்ணி என்ன எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிருக்காரு. ஏன் தெரியுமா? நான் வந்து டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறேன். அதனால இவளை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுங்கன்னு என்ன வந்து ஒரு டேஷ், இவ அத மாதிரி பொண்ணுதான், இவ மூஞ்ச பாரு, இவ வாய பாரு, நிறைய வேலை பார்த்திருப்பா, அத மாதிரி இடத்துலதான் இருக்கான்னு எவ்வளவு கொச்சியா பேச முடியுமோ அவ்வளவு கொச்சியா பேசியிருக்காரு. நான் இதுக்கு ரிப்ளை வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த ரிப்ளை வீடியோல அவ்வளவு தைரியமா வந்து என்ன வந்து தேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த தைரியம் யார் கொடுக்குறா? உனக்கு இப்போ இந்த தைரியம் நீ பேசுறதுக்கு யார் கொடுத்தா அப்படின்றத மக்கள் சொல்லுவாங்க. வெயிட், இது எவ்வளோதான் இன்னும் போடுறேன் வீடியோ. எவ்வளோதான் நீங்கள் முதலமைச்சர், நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் நமக்கு எப்படித்தான் அரசியல் எதிரி அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவரை வந்து அவன் சைனா மேடுமாவான் அவன் அப்படின்னு நாங்கள் டிவிக்கில் இருக்க பெண்களோ நாங்கள் ஏதாவது வந்து அவதூறாக வந்து தலைவர்களை பேசியிருக்கோமா? அரசியல் ரீதியாக வந்து கருத்து முன்வைக்கலாங்க. இந்த நாம் தமிழர் கட்சிக்கார பெண்ணை ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு பேசின வீடியோ பாருங்கள். சும்மா இது ஜஸ்ட் பிகினிங் தான். சைனா மேடுமா சேத்துக்குள்ள அவ சைனா மேடுமா, இவ பக்கா ஃப்ராடுமா. இதுக்கிட்டே நான் பதில் வீடியோ போட்டிருந்தேன். இந்த பதில் வீடியோ போட்டிருந்தேன் எடுத்து, சரிங்களா? அதனால நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். நான் வந்து திருப்பி அசிங்கமாக பேசி அந்த பொண்ணு தெரியும் என்னத்தை தூண்டி விடுன்னு சொல்லி, சரிங்களா? நம்ம அப்படி பேசலை. ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருந்தேன், முக்கியமாக அதை பாருங்கன்னு சொல்லி, சரிங்களா? ரொம்ப யோகியம் மாதிரி அந்த பொண்ணு டிவி கீழே இருக்க ஒரு பிரதரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுது. நம்மளும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம், டேக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. பார்த்தீங்களா? மேலே பாருங்கள், தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஷியல், தமிழ்நாடு போலீஸ், சரிங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த சமுதாய மக்கள் வந்து பார்க்கணும், மக்களே பழையர் சமுதாய மக்கள் பார்க்கப்பட வேண்டிய வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், சரிங்களா? அந்த பொண்ணு பேசுனதை கேளுங்க, எதுக்கு வளர்ந்து பேசிக்கிட்டு. சரி, அவங்க பேசும்போது நீங்கள் பேசாமையா இருந்தா நாங்கள் கண்டிப்பாக பேச மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன் எப்பயுமே. ஸோ நான் பேசியிருந்தா அதவும் அவங்கள சொல்லிச்சுங்க. நான் எந்த மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். நாம் தமிழ் இந்த மாதிரி இருக்கு போருங்க.